தீனா. எஸ் மேம். அனு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா? தெரியல மேம். அவ சீட்ல இருந்ததானே சர்ப்ரைஸே. மேம், அனு இன்னைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். வை? சந்திரா சார் வந்தாரு. வந்த உடனே அனு அவர் கூட போயிட்டா. சந்திரா சார் கூடவா? எஸ் மேம். That's so funny, la. என்ன மீரா? அனு உங்க கூட ஏதாவது மீட்டிங்ல இருக்காளா சார்? That meeting over, மீரா. அனு அப்பவே கிளம்பிட்டாளே. Anything else, மீரா? நதிங் சார். நோ, thank you. Okay, take care. இப்ப என்ன வேணுமா அவளுக்கு? இல்ல, அனு என் கூட மீட்டிங்ல இருக்காளான்னு கேக்குறா, அவ்வளவுதான். அனு எங்க இருந்தா அவளுக்கு என்ன? யார் எங்க போறாங்க வராங்கன்னு எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்பிக்கணுமா என்ன? மீரா எங்க போறா வரான்னு சொல்லிட்டா போறா. damn it. மான்சி, நீ எது கேக்குறதா இருந்தாலும் மீரா கிட்டே டைரக்டா கேளு. எதுக்கு என்கிட்ட கேக்குற? நீயும் ப்ரோயின்லாவும் இப்படி மீராவை கேட்காம விடுறதுனாலதான் அவ எவ்வளவு தூரம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. நீ ஏன் பயப்படுற சந்திரா? நான் கேக்குறத நீ அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? பயமா? எனக்கா? So funny, மான்சி. Love mode. Fully love mode. எவ்வளவு சூப்பரான இடம்ல. இங்க வெயிலே தெரியல பாரு. லவ்லி பிளேஸ். இங்க நீயும் நானும் மட்டும். இந்த மயில், குயில், பறவைங்க, குரங்கு எல்லாம் இருக்குல்ல. அதுங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மளாலதான் அதுங்களுக்கு பிரச்சனை. குரங்குன்னதும் ரம்யா சம்பத் தான் எனக்கு ஞாபகம் வருது. சார், அப்பா இப்பவாது சிரிச்சிங்களே. காலையில உங்க முகத்தை பாக்கணுமே. எவ்ளோ கோவம். அதுல கடுகல்லி போட்டா படபடன்னு வெடிச்சிரோன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி இருந்தது உங்க முகம். ஆமா, என் ஆளு என் போன் எடுக்கலனா கோவம் வருமா வராதா? எப்பவும் இப்படியே இருந்தா நான் ஏன் கோவப்பட போறேன்? ஐயோ, எப்பவும் இப்படியே வா. எப்பவும் இப்படியே இல்லனா இன்னும் க்ளோஸா? என்ன எனக்கு ரொமான்ஸ் பொங்கி வழியுது. ரொமான்டிக் பிளேஸ், ரொமான்டிக் கேர்ள், ரொமான்டிக் மூட்.
இந்த மாதிரி அழகான அமைதியான இடத்துல சந்தோஷமா எனக்கு அப்படிதான் தோணுது சார். ஏய், எதுக்கு இப்ப பழைய பேப்பர்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்கிற? எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு தெரியாதா உனக்கு? ஐயோ, என்ன தேடுறக்கா? போன பிரிவில் எலியா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் பேப்பரோட இருக்கிற அட்டாச்மெண்ட் போகல. நான் சொன்னதுக்கு எதுக்கு அவ்வளவு முறைக்கிற? இது கொஞ்சம் கொழுப்பு பிடிச்ச பெருச்சாலி. இது அப்பாடி கிடைச்சிருச்சு. பூர்ணி, நீ இன்னைக்கு ஆஸ்பத்திரி போலல, இந்த பேப்பர் எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிடு. இவ்வளோ புழுதி
என்னடா சம்பத், புஷ்பா ஆண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவங்க கரெக்டா தான் பேசுனாங்க. நீ தான் லூஸ் மாதிரி மெசேஜ் அனுப்புன. கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? டேய், அனு போன் அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? இதுக்கு தான் அதெல்லாம் சீக்ரெட். உன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். டேய், இப்ப என்னடா பண்றது? அனு கிட்ட சொல்லலான்னு பார்த்தா போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டா. பேசாம நம்ம சூர்யா சார் கிட்ட சொல்லிடலாமா? திரும்பவும் நீ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வைக்காத ரம்யா. சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி அனு உங்க கூட தான் இருக்காலாம் கேப்பியா நீ? கரெக்டா சம்பத். சரி, அனு வரும்போது வரட்டும். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நல்ல வேளை நம்ம புஷ்பா ஆண்டி கிட்ட எதுவுமே உளரல. அப்படி ஏதாவது உளறி இருந்தா அவ்வளவுதான். கிடைச்சிடுச்சு, என்னோட மொபைல் கிடைச்சிடுச்சு. சோப்பு தண்ணி அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. சார்ஜ் மட்டும் போட்டேன்னா டக்கு நடக்கு டக்கு டக்கு நடக்கு டக்கு 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 டக்கு. என்ன அப்ப ரெண்டு பேரும் சைகையிலேயே பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இப்பெல்லாம் சார்ஜ் போடும்போது போன் வெடிச்சிடுதான் டம்முன்னு. கரெக்டா சொன்ன. சார்ஜ் போட்ட உடனே எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஊதுங்கடா சங்க, இது தண்டா சோறு கெங்க. ஊதுங்கடா. அண்ணே, என்னண்ணே ஒரே ஆட்டமா இருக்கு? போன் ரெடி ஆயிடுச்சா? எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் இந்த ரகுபதியோட வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. தங்க வாத்துமா, தங்க வாத்து. என்னண்ணே இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? அப்படியே போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, சந்தோஷமா உட்கார்ந்து குடிப்போம். சார்ஜ் ஏறுதே, சார்ஜ் ஏறுதே. எதுக்குப்பா இப்படி கத்துற? நான் பயந்தே போயிட்டேன். பயந்தல்ல, பயந்தல்ல, அதுக்கு தான் கத்துறேன். டன் 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 டன். அண்டாகாகசம் அபோகாகசம் திறந்திடு சீசே. என்னப்பா அதுல ஒரு ஃபைலும் இல்லையா? என்னடா பண்ண? உண்மை சொல்றா. லூசா பண்ணி நான் என்ன பண்ண? நீ தான் போனை ரிப்பேருக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்த. எந்த கடன் கூட என்கிட்ட சொல்லலையே. எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லா ஃபைலும் போயிடுச்சு. காஃபி அத தூக்கி குப்பையில கொட்டு. பாவி பைய 1000 ரூபாய் வாங்கிட்டா, உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. அதுக்குதான் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் அங்க வச்சுதான் செக் பண்ணி வாங்கணும். அது கூட உனக்கு தெரியலையே. அங்க ஆன் ஆகலடா. சார்ஜ் போட்டா ஆன் ஆகும்னு சொன்னா அவ பேச்ச நம்பி எடுத்துட்டு வந்துட்ட. இப்படி ஏமாந்துட்டானே. அப்ப விடுப்பா, அதான் போன் ஆன் ஆயிடுச்சுல, ஃபைல் போனா போட்டோம். ஊதுங்கடா சங்கு தண்ட சொருக்கிங். நானே செம கடுப்புல இருக்க. வீணா அடிபட்டு சாகாத. அச்சோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு இருக்கு அந்த கடைக்காரருக்கு. டேய், என்னடா பண்ண? அதுவா, அப்பாவுக்கு தெரியாம அந்த கடைக்கார மொபைல் நம்பரை எடுத்து அவனுக்கு நான் போன் பண்ணேன். அப்புறம் அவன் கடைக்கு போய் போன் சரியாயிடுச்சா இல்லையா பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்த ஃபைல் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். டேய், சூப்பர்ரா சம்பத். இதுல என்னடா வீடியோ இருந்துச்சு, நீ பாத்தியா? ஐயோ, அங்க வீடியோ எல்லாம் பார்க்க டைம் இல்ல. டக்குன்னு வாங்கி எரேஸ் பண்ணிட்டு நல்ல பையனாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அட பாவி, பயங்கரமான ஆள்றா நீ.
கடைக்காரன் எதுவும் கேட்கலையா? போன் ரெடி ஆயிடுச்சு, அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பாவே வந்து வாங்கிக்குவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. இப்போ அந்த கடைக்காரன் எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிட மாட்டானா? சொல்லட்டுமே, நான் அந்த கடை பக்கமே போகலன்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுவேன். உனக்கு என்ன மாதிரி வேற பையன் இருக்கானான்னு கேட்டுருவேன். அப்பாடா, இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. நிம்மதியெல்லாம் இல்ல. என்னடா குழப்புற? எங்க அப்பா கொஞ்சம் புத்திசாலியா இருந்தாருன்னா டெலீட் பண்ண ஃபைல் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும் தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா அந்த கடைக்காரனே சொன்னாலும் சொல்லிடுவான். என்னடா சொல்ற? ஐயோ ரம்யா, டெலீட் பண்ண ஃபைல் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும். ஐயோ, பதறாத, அது அவ்வளவு ஈஸி இல்ல, பாத்துக்கலாம். சார் சார் சாப்பிடலாமா? வாவ், வீட்டு சாப்பாடு தானே? கம் 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 கம், எடு எடு எடு. அதுவும் வீட்டு சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அதான் நீங்க நிறைய கொடுத்து வச்சிருக்கீங்களே. எஸ் அண்ணா, காலம் பூரா உன் கையால சாப்பிட போறேன்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்து எப்போ சமைச்சு போடுவேன்னு காத்துட்டு இருக்கேன். முன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். அதுக்குதான் அவருக்கு நம்பியார்னு பேர் வச்சேன். எந்த அப்பாவாது இவ்ளோ அழகான பொண்ணை பெத்து வச்சுட்டு வரவங்க கிட்ட எல்லாம் வாப்பா நம்பியார் 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 ஓகே நம்பியார் ஓகே நம்பி. ஓகே ஓகே இப்ப சாப்பிடுங்க. சார், அனு, ஜோக்ஸ் அபார்ட், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்கிறத விட அவங்கள நாம தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு வயசு டிஃபரன்ஸ்ல இருக்கிற என்ன அவங்க உடனே ஏத்துக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பேசணும். எங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க இவ்ளோ மரியாதை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்த ஒருத்தனை மாப்பிள்ளையா அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்குவாங்களா என்ன? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றவனா மட்டும் இருந்திருந்தா ஒருவேளை எங்க அப்பா அம்மா ஏத்துட்டு இருப்பாங்களோ என்னவோ. ஆனா நீங்க தான் தி கிரேட் சூரிய பிரகாஷ் ஆச்சே. அப்படியா? அப்படின்னா நான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றவனா மாறிடுறேன். சார், தனக்கு வரப்போற மாப்பிள்ள இவ்ளோ பெரிய விஐபினா அந்த ஷாக்ல இருந்து மீள்றது யாருக்கும் ஈஸி இல்ல சார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இல்லனோ, எனக்கு நல்லாவே புரியுது. ஐ வில் வெயிட். எங்க அப்பாக்கு கால்ல அடிபட்டு டாக்டர் கிட்ட காமிச்சு இப்ப கழுத்துல வர பட்டை போட்டு விட்டுருக்காங்க. இப்ப போய் எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஓகே அனு, ஒரு முக்கியமான விஷயம். உங்க அப்பாவை அடிச்சது சந்திரா தான் எங்க அம்மா கிட்ட இன்னும் சொல்லல. சொன்னா உங்க அப்பாவை பார்க்க எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க.
உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடும். அதான் சொல்லல. நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஷோர் சார். எங்க அப்பா ரொம்ப சுயமரியாதை உள்ளவர். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம அவரால இருக்கவே முடியாது. அதனாலதான் இப்படி அவரை யாராச்சும் பார்க்க வந்தா அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு அவமரியாதை வர மாதிரி எதையும் என்னைக்கும் நான் செய்ய மாட்டேன். ப்ராமிஸ் அனு. தேங்க்ஸ் சார். ஆனா 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 அது நம்ம லவ் எங்க அப்பாக்கு தெரிய வரப்போ அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை ஐ அண்டர்ஸ்டாண்ட் அனு. ஒருவேளை அவங்க என்ன மரியாதை குறைவா நடத்தினாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நம்ம லவ் தான் முக்கியம். நீ தான் முக்கியம்.